என்னையா சங்கிலி கருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏன் எனக்கு தெரியுது? அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டுற போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலையும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனையை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை, பேசி தீர்க்கறதுக்கு போங்கண்ணா. சங்கிலி கருப்பனின் நகமும் சதையுமா இருந்த அந்த செட்டியார் போயிட்டா. செட்டியார் போயிட்டானா? போக வச்சங்கானா? நீர் தானே சொன்னீரு ஆத்திலையும் குளத்திலையும் யாரும் இல்லைன்னு. பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்டேன். நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரு? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? ஆமையா, அந்த செட்டியாரை எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயச பார்க்க மாட்டேங்கானோ, ஒரே நீர் கொன்னுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ. அது போட்டும், அந்த பெக்கு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. நான் என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ. ஓஹோ, நாம ரெண்டு பேரும் கொலை செஞ்சதை அவன் பார்த்திருக்கான், எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாங்க மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணு இல்லைங்க. தகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல, காரைக்கால் அம்மையார் எழுதினாங்க நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் பக்கத்துல. உமக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுதுந்தாது. நஞ்சுண்ட செட்டியார் தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரு? நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லைங்க. எங்க? உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விட 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 விடன்னு வந்துருது. என்னமோ தெரியல, இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மூச்சை நின்று போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பார்க்கிறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. ஏங்க அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில இல்லையா? பரதேசி ஒன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பாவம், இவரோட சம்சாரம் தான். சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எந்த செய்த காணமோ அந்த செய்து என் பொண்டாட்டியே காணாங்க. எங்க பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா? அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாராம். முதலாளி தானே, சரி பாதுல விட்டுட்டுங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு செய்வாரு நான் நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. அவசரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கடா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியார பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி கொடுக்க முடியுமா? உமக்கு விவசாயே இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ, யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்குங்க. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தான்யா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவரோட மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. யார் அது? சாம் பொண்டாட்டிங்கண்ணா. கூப்பிடையா? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர் தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன? பெரிய உத்தியோகம். அதாவது
கவர்னர், ஜனாதிபதி இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? விளையாடுறீங்களா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபாரிசு? நாங்கெல்லாம் பெரிய மனுஷாள் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா. செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாலே, எங்க அந்த அம்மா? அவளை நீங்க என்ன பண்ணு? நான் என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட. ஐயோ பாவம் செட்டியார். எப்படி செட்டியாரு என்ன விளையாடுறீங்களா? கத்துறீங்க எப்படி? அது பால்காரனோட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம. அப்பா என்ன என்ன அவங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு என்ன எதுவும் விசாரிச்சுட்டு இருக்கு பாவம். ஆமா அவன் எப்பங்க வருவாரு? வருவாரு. பைக் எரியுது. பசி கரிகாலாம் வாங்கி வந்துட்டு சமைச்சு போடுங்க. ஐயோ இப்பதானே 10 இட்லி சாப்பிட்டீங்க. 2 தடவை வெளிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன? ஏங்க அதெல்லாம் அசிங்கமா சொல்றீங்க. எங்க ஒண்ணுங்க. அப்பா ஐயோ அப்பா என்னங்க எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலையை தொங்க போடுறீங்க? ஏன் சிம்பாலிக்? சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு, ஆமா அவனோட வைஃப் வச்சலாம் விடவிடன்னு இருப்பாளே, இந்த ஒல்லியா இருப்பாளே அவளதானே சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ இப்படி பண்ணி விட்டாரே. ஐயோ சிங்கப்பூர்ல இருந்து எங்க அப்பா வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். பேசாம இருங்க, நானே வயிற்றுல இருக்கேன். வரட்ட ஒரு 2ல ஒண்ணு பேசிக்கிறேன். எவங்கட்டு போனா என்ன ஆட எனக்கு ஒரு மந்த ஊது அடடட எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊது அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஓட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து. சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு, ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு. எவன் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊத்து ஊத்து ஊத்து. தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை, தடுமாறும் என் மீதும் தவறு இல்லை. தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை, தடுமாறும் என் மீதும் தவறு இல்லை. அவசர உலகத்தில் 1000 நடக்கும், அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை. அவசர உலகத்தில் 1000 நடக்கும், அத பத்தி நமக்கு இப்போ கவலை இல்லை. எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊத்து அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஊத்து ஊத்து. தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. வானத்திலே ரத்த இன்றி பறப்பதற்கு வழிகண்டு குடிச்சவன் வாழணும்னே. வானத்திலே ரத்த இன்றி பறப்பதற்கு வழிகண்டு குடிச்சவன் வாழணும்னே. எவன் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த ஊத்து. அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஊத்து ஊத்து. மன்றத்திலே மக்களுக்கு புத்தி செய்பவள், அந்த புற
சமயத்தில கெட்டதும் உண்டா அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவானே அவ சொந்த புத்தி சமயத்தில கெட்டதும் உண்டா எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்த புத்து சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு நைட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரெட்டை சாப்பிட்டுட்டு எச்சில என் மேல தூக்கி எறியறதா என் முளகட்ட முண்டா இது யாரு இருந்தா என்ன அங்க ஒரு ரொட்டி ஏயா நீயும் உங்க பொண்டாட்டியும் சாப்பிட்டுல எங்களுக்கு தெரியாம படுத்த பிற்பாடு ரொட்டி வேற சாப்பிடுறீங்களா ரொட்டி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்லை நன்னா இவ்வளவு மோரஞ்சாதத்தை மிளகா வச்சுட்டு சாப்பிட்டோம் தெரியுமாங்கண்ணா அப்புறம் இதை எரிஞ்சவையான இது எரிஞ்சவையவன் மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு தெரியலையே யார் எரிஞ்சது இல்ல செட்டியாருடைய ஆவி எப்படி இங்க வந்த ரிக்ஷாவிலதான் பாண்டிச்சேரியில இருந்தா ஆமா ஆமா இது யார் ஓட்டிட்டு வந்தா அட அறிவு கட்ட முண்டங்களா ஆவிக்கு கால நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா டேய் வாடாங்க ஒன்னா குடியிருந்தோம் ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா பஜனை பண்ணோம் இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை உமக்கு அறிவு இல்லை ஏன் செட்டியாரா பேசுறாரு ஆவி இல்ல பேசுது ஆவி மரியாதை கொடுக்காதா கிடையாது ஆவிக்கு சரி பேசுடா டேய் 3 பேர் ஒன்னாத்தானே இருந்தோம் ஒன்னாத்தானே போனோம் என்ன மட்டும் கொன்னுட்டு நீங்க 2 பேரும் ஏன்டா இங்க வந்தீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க சைக்கிள் ரிக்ஷாவை இந்த வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு நீ இங்கே எடுப்பியா ஓ ரூமுக்குள்ளேயே வரும் செட்டியார் அப்படி எல்லாம் சொல்லப்படாது உங்க காலில் விடுறேன் அறிவட்ட ஐயரே ஆவிக்கு ஏதுங்கான காலு அப்ப வீல்ல விடுறேன் விழுந்தாலும் விட மாட்டேன் ஐயா என்ன காணம் நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கா நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடக்காதான் என்னையா உம்ம சம்சாரத்தை நாங்க தொடலாமா கற்பு போயிடாதா அப்படி ஒண்ணு இருக்குதா சரி அதை விடு இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாடல் பண்ணிட்டாரு ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு அப்பவாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் புடம்போட்ட தங்கம்னு சொல்லலாம் ஆனா நாங்க பித்தளை ஆயிடுவோமே இருங்க உங்க 2 பேரும் சகல டப்பா வாக்கி நான் தட்டுன்னு தட்டுறேன் இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தல நான் அள்ளி முடிய மாட்டேன் நான் ஒரு ஆம்பளை பாஞ்சாலி விட்டா பெரியது ஆயிடும் ஐயரே என்ன செய்யறது எதுக்கும் கவலைப்படாது முடி இருந்தாலும் இந்த பொம்பெல்லாம் சுத்தமா முட்டை அடிச்சுட்டா செட்டிய புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி அடி புடி அடி புடி அடி புடி அடி விட மாட்டேன் மொட்டை அடிச்சா விட மாட்டேன் ஐயோ என்னையா மொட்டை அடிக்கிறீங்க யாருமே ஐயோ ஓ முடியா செட்டியார் முடி இல்லையா செட்டியாரியா நீங்க மொட்டை அடிக்கணும் ஏன் இப்படி பேயாட்ட பின்னால பிடிச்சு உழுக்குற ருக்கு செட்டியார் வந்தாரா செட்டியாரா அவர்தான் காணாம போயிட்டாரே ரொட்டி கொடுத்தாரு எங்க செட்டியார் இப்ப ரிக்ஷாவில வந்து என் மேல ஏத்தினாரே செட்டியார் ரிக்ஷாவில வீட்டுக்குள்ளே வந்தாரா ஆமா விளையாடுறீங்களா ஏதாவது கனவு பண்ணீங்களா ஐயரா இந்த செட்டி கனவுல வந்தானா என் கனவுல தான் வந்தார் உங்க கனவுலயும் வந்துட்டாரா அவன் தான் வந்து மிரட்டுறான் ஒரே ஐடியா செட்டியாரியா உங்களை வந்து மிரட்டனா அவர்தான் காணாம போயிட்டாரு ஆமா காணாம போயிட்டாரு என்னையா அந்த செட்டியார் கொடுத்த ரொட்டியை கொடு பசிக்குது தின்ன ஏன்னா இந்த ராத்திரில கேக்குறீங்க நான் பேக்கரியா வச்சிருக்கிறேன் ரொட்டியை கொடுக்கறதுக்கு அது கனவு ரொட்டி போடுங்க ஏதோ தின்னலான்னு பார்த்தேன் சரியில்லை மீனாட்சிமா இவ திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருது
ஓ ஐயரா என்ன திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம். செட்டியார் திருப்பதிக்கு வரலையே அதை பத்தி அதுல என்ன இப்ப உங்களுக்கு 2 பேரும் கவலை? பாத்தியாடா, காணாம போன உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு. கொண்டாட்டினா என் கனவுல வர மாட்டேங்கிறார். ஏமா கடையில இருந்து வரலனா ஏன் வரலன்னு கேட்கலாம், கனவுல வரலனா எப்படிமா கேட்க முடியும்? பேசாம படு.